ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன் சார் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கைஸ். இன்றைக்கி வந்து அந்த டிவி சேனலில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த மாதிரி ப்ரொவோக் டிவியில் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ ஊருப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர்மெலன் ஸ்டார் தரப்போட நியாயம், அவர் வந்து ப்ரொவோக் டிவிலேயே எடுத்த அந்த செல்ஃபி வீடியோ இருக்குது. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத தான், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பெரிய வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் பார்த்து நமக்கு என்ன தோணுதோ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் காமெடியாகவும் சில கருத்துக்களை அங்கங்கே நான் திணிக்கி தெளிச்சு விட போகிறேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? நிஷாவுக்கு எனக்கு நடந்த பிரச்சனையில ப்ரோவோக் அப்படின்ற சேனல் என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி மறுபடியும் நிஷாவுக்கு எனக்கும் WWE வைக்கிறாங்கம்மா. நிஷா நீ ஒரு குத்து விட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களாண்ணே? ஏன்னா எனக்கு புரியல. மாக்காப்பா ஆனந்த் புகழுக்கும் கானா வினோத்துக்கும் தான் உங்களுக்கும் பிரச்சனை, நிஷாக்கும் உங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. பதட்டத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் நிஷாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறீங்க. நீங்களே வந்து கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி என்னோட அனுமதி இல்லாம வீடியோ எடுக்கிறாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல இது பதிவாகணும். கமிஷனர் ஆபீஸ்ல இது பதிவாகணும். வேற வேலையே இல்ல கமிஷனர் அவர்களுக்குலாம். இன்னைக்கு வாட்டர்மெலன் சார் அங்க போய் அடி வாங்கியிருக்காரா? கமல் இது எஃப்ஐஆர் போடுப்பா. இன்னைக்கு தேனாம்பேட்டை அங்கேயே அடி வாங்கியிருக்காரா? வாட்டர்மெலன் சார் என்ன சித்தரா? ஒரே நேரத்தில் 4 இடத்துல அடி வாங்குறாரு. எஃப்ஐஆர் காஃபி எடி இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக பிஸி தான் அப்படிங்கிற மாதிரி. எலெக்ஷன் டியூட்டிலாம் வேண்டாம் போலீஸுக்கு. உட்காந்து வாட்டர்மெலன் சார் எங்கே அடி வாங்குறாரு, அவரை போட்டு யார் பொழக்கிறாருன்னு தான் பார்த்துட்டு இருக்கணுமா? கமிஷனர் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறதுக்கு யாருன்னா நீ? என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லி ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அநாகரிகமா கொஸ்டின் கேட்டு ப்ரோவோக்ன்ற சேனல். ஓகேங்களா? என்னடா பண்ணுறீங்க? எங்கள் அண்ணன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மார்க்கம் நோ தப்பாக இருக்குண்ணா. இன்டர்வியூக்குன்னு வர சொல்லி எங்கள் அண்ணனை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு சரி இல்லையே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அண்ணனை தப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க. இது கொஸ்டின்ஸ் கேட்டு பிஹேவ் பண்ணுறீங்க. நாங்கிட்ட எங்கள் அண்ணனை பார்த்தா 16 வயசு இளைஞர், சின்ன குட்டி குஞ்சா மாதிரி இருக்குது. உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. கூப்பிட்டு உட்கார வச்சு நீ நினைக்கிற மாதிரி இல்லை, உட்கார வச்சு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. மதுரை கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். இருங்க ஒரு நிமிஷம் நீங்க கேட்டா எங்க அண்ணெல்லாம் நிக்க முடியாது. அவர் அவ்வளவுதான் கமிஷனர் ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சென்னையிலேருந்து மதுரை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகணும். நடந்தே போகணும்னா எவ்வளவு தூரம் ஆகும்? 4 நாள் நடந்துகிட்டு இருக்காரு. ஒரே நிமிஷம் இருங்க. எங்கள் அண்ணன் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான். நாங்கள் பின் வைக்கவே மாட்டோம் காலை. சார் நான் ஆசையாக தள்ளி விட்டார் உங்களை. வாட்டர்மெலன் சார் ஒரு டைம் தொட்டு பார்க்கணும், கை கொடுத்தா கொடுக்க மாட்டார். அவர் தள்ளி விட்றா அப்படின்ட்டு எல்லாம் பிளான் போட்டு நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேஜில் இருக்கீங்க, அதை தொட்டு பார்க்கணுன்னு இந்த செலிபிரிட்டிஸ்லாம் அந்த கையை இப்படி வச்சு வரும்போது பக்கத்தில் மக்கள் கையெல்லாம் அவங்கள தொடும்ல. அது மாதிரி மாஸ் சீன்ஸில் அந்த மாதிரி ஒரு மாஸ் சீன் நடந்துகிட்ருக்குண்ணே உங்கள் லைஃப்பில். கிளம்பி இங்கேருந்து சுயநினைவோட மதுரையிலேருந்து சென்னைக்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டு போலந்தாங்களாம். நீங்கள் தானே வந்து உட்காந்துருக்கீங்க இன்டர்வியூவில், பேமெண்ட்டெல்லாம் வாங்கி உட்காந்துக்கிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு சீனை கிளப்பி விட்டுறது. கேமராமேன் செம டென்ஷன் ஆகிட்டு இருக்காருங்க. யாருங்க அப்புறம் டென்ஷன் ஆகாமல் இருப்பா? இப்போ என்னாலே ரிலேட் பண்ணிக்க முடியுது. கேமராங்கிறது அதுவும் மீடியா தொழிலில் இருக்கவங்களுக்கு கேமரா ஒரு கடவுள் மாதிரிடா. அதுவும் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அசால்ட்டாக வரும். அந்த கேமரா வேறு நேற்று வீடியோலே பார்த்தீங்க 4 லட்ச ரூபா கேமராவாமா. அது அப்படி போட்டு திருகி வச்சு உடச்சி வச்சிருக்காரு கேமராவை. இப்போ இவ்வளோ நஷ்டம் ஈடு கொடுப்பாரு. சரி உங்கள் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீடியோவே போடலை, எதுவுமே வெளியே வரலன்னு வச்சுப்போம். உடஞ்சி போன கேமரா வேறு சரி பண்ணி கொடுத்துருவாரா? இல்லை அப்படியே ஒரு நியாயத்தை தான் கேட்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கமிஷனர் ஆஃபீஸ் போய் போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கேமராவை சீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்க கிளிப்ஸ்லாம் டெலிட் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு கேமராவை உடைக்கணும்? வஞ்சம் உடம்பு ஃபுல்லாக நஞ்சு. எங்கள் அண்ணனுக்கு இப்போ நாகப்பாம்பு என்னடா நாகப்பாம்பு டிஸ்கவரி சேனல் நான் அடுத்த மாதம் வராங்க எங்கள் அண்ணன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. நாகப்பாம்பை விட விஷம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த மனிதர்கிட்ட அப்படின்ட்டு. இதெல்லாம் தெரியுமா? எங்கள் அண்ணனோட புகழ் எதுவுமே தெரியாமல் எங்கள் அண்ணனை போட்டு அடிக்கிறது. எனக்கு புரியல. என்ன எங்க அண்ணனை பார்த்தா பெட் அனிமல் மாதிரி இருக்கா? சிட்டியர் ஏய் சிட் லை டவுன் ஸ்டாண்ட் ஜம்ப் அப்படின்னு இருக்கீங்க. மாறி சிட்டியரா? என்ன நினைச்சீங்க அண்ணன்? இப்போ நீங்க பார்த்து சிட்டியருங்கிறீங்க. எதுக்கு இப்போ நீங்கள் கேஸ்ட் பேர்லாம் யூஸ் பண்ணுறீங்க? சிட்டியர் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் தப்பாக நினச்சி பாருங்க. எங்கள் அண்ணன் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷில் பேசுகிறீங்க எங்கள் அண்ணன் கிட்ட. அதுக்கே அவர் கமிஷனர் ஆஃபீஸ் போய் விட்டு கேஸ் கொடுப்பாரு. கமிஷனர் ஆஃபீஸ் அவருக்கு மாமியார் வீடு மாதிரிங்க. அடிக்கடி போய் முறவாசல் பண்ணிட்டு வருவார் அவர். யார் எங்கள் அண்ணனோட பெருமை தெரியாமல் வேண்டாங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சிட்டியர் அங்கே பார்த்தா அப்படி இருக்குது. பெட்டனிமல் மாதிரி டைனோசர் குட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுறது எங்கள் அண்ணனை. பொழந்துருவேன் உங்களெல்லாம். என்னென்ன மாடுலேஷன் இது? என்ன புரியுது? ஒரு டேலண்டான ஆளுன்னு நீங்கள். எத்தனை மாடுலேஷன் இருக்கு உங்ககிட்ட? எங்கள் அண்ணன் இப்போ கூட நீங்கள் வந்து ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னடா கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அண்ணன் நடிப்பு குடோனுங்க, நடிப்பு அரக்கன். எங்கள் அண்ணன் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க இப்போ அந்த சுச்சுவேஷன் எஸ்கேப் ஆகிறதுக்கு.
எங்க சிவாஜி கணேசனே தூக்கி சாப்பிட்ற ஒரு ஆளுக்கு அந்த சுச்சுவேஷனில் நடிச்சு எஸ்கேப் ஆக தெரியாதா? அவர் தான் சொன்னார் சிவாஜி கணேசன் தூக்கி சாப்பிட்றேன், அதுக்கோசரம் தான் சொன்னேன் நான். அது மட்டும் இல்லாமல் மாடுலேஷன் பார்த்தீங்களா இல்லையா, டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் தோத்துருவாங்க. மக்களே மக்களே ஐயோ மக்களே கலைய போகிற மக்களே பயமாக இருக்கு மக்களே, என்ன களி கழிஞ்சிட்டு வெளியே வந்து இன்டர்வியூவில் மட்டும் வசனத்தை பார்க்கணும். வீர பரம்பரை நாங்கள் அந்த காலத்துலேயே அப்படி குக்கு ஒரு ஆளால் நின்று அத்தனை பற்றி சமாளிச்சுட்டு வெளியே வருவேன். கடவுளே நோ தப்பா இருக்கு. நான் ஒரு ஆளு பின்னாடி பாருங்க 4 பேர் நிக்கிறாங்க. அவர் பாட்டு பாவம் திணறிக்கிட்டு இருக்காரு, எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. மக்களே வலி இந்த பக்கம் இருக்கு, வலி இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் பாத்ரூம் அப்படிங்கிறாரு. எங்க அண்ணனுக்கு தெரியாது அது பாத்ரூம்ட்டு. எங்க அப்புறம் கழிஞ்சா என்னங்க பண்றது, போய் கழுவ வேண்டாமா? அதுக்கு தான் ஒரு பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிட் போவாரு. ஹீ இஸ் இன்டெலிஜென்ட் மேனுங்க, ஹீ இஸ் கூகுள் மேப் ஹிம்செல்ஃப். அவருக்கு தெரியும் ஒன்ஸ் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டாருன்னா எப்படி வேணாலும் சுச்சுவேஷன் மாறும், நம்மளை போட்டு அடி பொழந்துருவானுங்க. எங்கெங்கே எஸ்கேப் இருக்குது, எங்கெங்கே எஸ்கேப் எக்ஸிட் இருக்குது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பாரு. சும்மா தெரியாமலாம் ஒன்றும் அவர் டாய்லெட்டுக்கு போகல, வழி தெரியாமல் கழிஞ்சிட்டாரு, கழுவ போகிறாரு. ஓவராக பண்ணாதீங்க, உடனே எங்க அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி. மீறி என்னை அட்டாக் பண்றாங்க. ப்ரோவோக் பண்ற சேனலுக்கு வந்து மக்களே நான் சொல்றேன், மக்களே கேளுங்க மக்களே, இவர் பேசுறது மக்களே. என்னங்க ஃப்ளோராக நடந்து போகிறாரு, எல்லாம் வெளியே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு ரெஜிஸ்டர் பண்ணுறாருங்க. தெளிவான ஆள் தாங்க எங்கள் அண்ணன். எல்லா மக்கள் வெளியே இருக்க பொதுமக்கள், வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் முதலெல்லாம் அப்படியே ஒரு சீன், அவங்களாம் வந்து அப்படி பார்த்து அப்படி திவாகரை அப்படியே காப்பாற்றி அப்படியே கூட்டு ஏதாச்சும் அந்த மாதிரி பிரச்சனை பயம் எங்கள் அண்ணன் நிஜமாலுமே எங்கள் அண்ணன் கழிஞ்சிட்டாருங்க. நான் பேசுறேன். நான் வந்து சொல்றேன், நிஷாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நிஷாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நிஷாக்கா தான் வீடியோ காமிச்சிருக்காங்க, ப்ரூஃப் இருக்குது. அந்த சரி இப்போ சொல்கிற பதிலாக அவங்க சேனல்லே உட்காந்து சொல்லிட்டு போங்க. ஏங்க இந்த வீடியோலாம் எடுத்துக்க முடியாது, நிஷாக்கா அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க சேனல் இருக்கிறனால அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள், நான் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இன்டர்வியூவில் உட்காந்து சொல்லுங்கள். எதுக்கு நான் இப்படி எந்திரிச்சு பயந்து ஓடணும்? பயந்துலாம் எங்கள் அண்ணன் ஓடல. எங்கள் அண்ணனுக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது, அது சின்ன வயசுல நம்ம சங்கடப்படுவோம்ல, இந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஆயம்மா ஆய் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு சங்கடம் பயப்படுவோம்ல, அது மாதிரி எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஆய் வரதை மேனிப்புலேட் பண்ணுறக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு பாவத்தை. இப்போ பாருங்க, இங்கே ஆரம்பித்து கமிஷனர் ஆஃபீஸ் போய் தான் ஆயே போவார். என்ன அடிக்கிறாங்க மக்களே, என்ன அடிக்கிறாங்க. இந்த வீடியோ அதான் இருக்கு கமிஷனர் ஆஃபீஸில். எங்கண்ணே நாங்களும் தானே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே உங்களை அடிச்ச மாதிரிலாம் ஒன்றுமே தெரியலையே. இருந்திருந்தாப்புல நீங்கள் மக்களே அடிக்கிறாங்க மக்களே போட்டு பிறந்திருக்கானுங்க மக்களே தர்பீஸை ஜூஸ் போடுறானுங்க மக்களே அப்படின்னு நீங்கள் தானே இருந்திருந்தாப்புல என்னென்னமோ மாடுலேஷனில் திடீர்னு கத்துறீங்க. போகிறேன் கமிஷனர் ஆஃபீஸில் போகிறேன், அடிச்சு பின்னாடி நான் பிடிக்கலன்னு இன்டர்வியூ வெளியில் வந்துட்டேன். இந்த நபர் வந்து என்னை அடிச்சு அண்ணே நோ தப்பா இருக்கு. நான் சும்மா பொழுதுனிக்கு என்னை அடிச்சு அப்படின்னு மூச்சு வேற வாங்குறீங்க, ஒன்றும் கேட்கறக்கே சரியில்லை, நாராசமா இருக்குது. இன்டர்வியூ வேண்டாம் இவர் வெளியே வந்துட்டாரா, இவர் வேண்டான்னு சொன்னால் இவர் விட்டுருணுமா? பேமெண்ட் வாங்கும்போது தெரியலையா இன்டர்வியூ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணுன்ட்டு? இவர் ஆப்போசிட்டாக இவர் ஏதாச்சும் ஒன்று கேட்டால் போதும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த இன்டர்வியூலேருந்து இந்த வீடியோலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விமல் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில், ஐயோ அந்த படத்தில் இந்த டெல்லி பாபு சார் வேறு இருப்பார், இவங்க அப்பா என்னமா பண்ணுறாரு, அவர் குடிச்சு போட்டு ஆட்டம் போடுறாரா அப்படின்னு ரூம்குள்ளே ஆடிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இந்த கலாட்டா டிவி ஆங்கர் நவீன் இருக்கார்ல, இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவர் குடிச்சு போட்டு ரூம்குள்ளே ஆட்டம் போடுறதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவ்வளோ ஜாலியாக இருப்பார்னு நினைக்கிறேன் மனுஷன். என்னை அடிச்சேன் வா போலீஸ் ஸ்டேஷன் வா, இப்போ வா கமிஷனர் ஆஃபீஸ் போறேன் சார். இன்டர்வியூ கூப்பிட்டு யார்கிட்டயோ போய் பேசுறாருங்க சார் இன்டர்வியூன்னு கூப்பிட்டு கமா போடாதீங்கண்ணே, கண்டதையும் ஃபில் பண்ணிடுவானுங்க, டக்குன்னு சொல்லி தொலைங்கண்ணே, என்னை அடிச்சல போலீஸ் ஸ்டேஷன் வா போலீஸ் ஸ்டேஷனில் தான் பல்லு தேய்ச்சி அங்கே தான் 10 நாளாக படுத்துருக்காரு. என்னமோ போலீஸ் மாமியார் விடாட்டம் பொழுதுனிக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வா போலீஸே டென்ஷன் ஆகி காண்டாகி உங்களுக்கு திருப்பி சார்ஜ் பண்ண போகிறானுங்கண்ணே. அங்கே ஃபோனையும் பிடிங்கி வச்சுப்பாங்க, வீடியோவும் போட முடியாது. மக்களே போலீஸ் ஊமை குத்துறாங்க மக்களேன்ட்டு சொன்னால் கேளுங்கண்ணே, எங்கேயாச்சும் போய் அடியே கிடியே வாங்கி தொலைஞ்சிடாதீங்க. கெஞ்சி கதறி கூப்பிட்டாலும் நீங்கள் பேமெண்ட்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க. கெஞ்சி கதறி கூப்பிட்டாங்களாம், பேமெண்ட்லாம் வாங்கிட்டு தாங்க இவர் எல்லா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. கெஞ்சி கதறி கூப்பிட்டாங்களாம், இன்டர்வியூவில் அடிச்சு கஷ்டப்பட்டு உட்கார வச்சு உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்குறாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு இருப்போம், ஆடாமல் ஆடுகிறேன் இன்டர்வியூ கொடுக்காமல் கொடுக்குகிறேன்,
ஆண்டவனை தேடுகிறேன் வா, கமிஷனரை தேடுகிறேன் வா 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 அப்படின்னு பாட்டு பாடிருக்கணும். அதை விட்டுட்டு கழிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? இன்டர்வியூ சொல்லிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்க பாருங்க மக்களே. இன்டர்வியூ கூப்பிட்டாங்க சார். சரி சார், அன்னெசரியா क्वेश्चन கேட்டு நீ இன்டர்வியூ கூப்பிட்டு பாருங்க, அந்த ஆங்கர் ஸ்டார்டிங்ல இருந்து 5 நிமிஷமா போறாரு. நான் பேசட்டுமா ஒரே ஒரு பாயிண்ட் நான் விட மாட்டாருங்க. எங்கள் அண்ணன் சரி வாங்க ஆங்கர், நீங்கள் ஒரு நேர்மையான பாயிண்ட்டை பேசுவீங்க, வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் உங்களை விட போகிறாரா? எங்கே நினைக்க எங்கே எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு தெரியாமல் எங்கிட்டு வரலாம் எங்கிட்டு போகலாம். பில்டிங் வரையுமா பெருசாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி எக்ஸிட் இருக்குது. என்ன ஏதுன்னு தெரியாமல் தவிச்சு போயிருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரே டைம் பேசிக்கிறேன். இவங்களுமே கம்முன்னு இருக்கிறது இல்லை. நிஷா மேலே கை வச்சாருன்ட்டு 7 அந்த நிஷாக்கா ஒரு வீடியோ கிளிப் கொடுத்துச்சுல, அதுக்கு அந்த அக்காவே உட்காந்து ஃபீல் பண்ண மாட்டிருக்கு. ஏன்டா இப்போ வீடியோ கிளிப் இவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஷா மேலே கை வச்சாருன்ட்டு அக்யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. அவரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் காமெடியாக அவ்வளோதாங்க. அவருக்கு அவ்வளோதான் தெரியும். அது பேர் தான் நகைச்சுவே நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்காரு. ப்ளஸ் ஜென்ரலாகவே எங்கள் அண்ணன் ஒரு சிம்பு தான். பிக் பாஸ்லேயே அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டும் விஜய் டிவி நீங்கள் திருப்பி கூப்பிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தேவை தான். அப்போ நியாயப்படி பார்த்தா நியாயமாக எங்கள் அண்ணன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கரெக்டு தான். என்ன மாக்கப்பா ஆனந்த் இவங்க மேலாம் கொடுத்துருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக சேனல் மேலேயே கொடுத்துருக்கணும். சார் நான் ஒரு லூஸுன்னு தெரிஞ்சு மறுபடியும் என்னை கூப்பிட்றாங்க சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டில் எழுதி கொடுத்துருக்கணும். விஜய் பிக் பாஸ்லேயே உட்காந்துக்கிட்டு மணக்குதுடா அப்சரா, என்னடா ஷென்ட் அடிச்சு வர, மணக்குதுடா அரோரா, உன் முடி மணக்குதுடா, சுபிக்ஷா பார்த்தா சூப்பராக இருக்காடா, உன் வயசு என்ன, அந்த புள்ள சைஸ் என்ன, அந்த புள்ள வயசு என்ன, இவர் இப்படி சிம்படிச்சுக்கிட்டு கேவலமாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, திவ்யா பின்னாடிலாம் அப்போ ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை கூட்டு வந்து மறுபடியும் குக்கு சோமானில் நகைச்சுவைங்கிற பேரில் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. விஜய் டிவி உங்களுக்கு ஆகணும்டா. இன்டர்வியூ கொடுக்கறோம் சொல்லி ஃபேக்கா வந்து சார் இன்டர்வியூ கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்க சார். இன்டர்வியூ கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்களா? எந்த மாதிரி பண்றாங்க? நோ கம்முன்ற நான் தப்பா இருக்குண்ணா. இந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டு எங்க அண்ணன் அந்த மாதிரி பண்றீங்க. எங்க அண்ணன் கொஞ்சம் அட்ராக்டிவா தான் இருப்பார், அதுக்குன்ட்டு இன்டர்வியூ கூப்பிட்டுலாம் பண்றதா? பேட், வெரி பேட். ஓகேங்களா? இன்டர்வியூ கூப்பிட்டு இல்ல நான் போய்க்கிறேன். எதுக்குங்க நீ பிடிக்கிறீங்க? அவர் மட்டும் கேமராவெல்லாம் உடைப்பாரு, அதெல்லாம் வந்து யாரும் கேட்கக்கூடாது. கேமரா உடச்சி ஒரு பாட்டு வெளியே போவார், விட்டுறணும். நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. என்ன எனக்கு புரியவே இல்லை. பதட்டத்தில் கேமராவை உடச்சிட்டு பயத்தில் இப்படி வெளியே ஓடிட்டு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு வீரவாசனம் பேசுறியே, யாருன்னு நீ? எங்கிருந்துனே வந்த தமிழ்நாட்டுக்கு? எப்படி எனக்கு ஒன்றுமே கொரோனாவில் கூட நான் இவ்வளோ அஃபெக்ட் ஆகலை. நிஜமாலுமே தர்பீஸ் வைரஸ் தானே இவ்வளோ ரொம்ப அஃபெக்டிவாக இருக்குண்ணே. ஸ்டேஷனில் பார்த்துக்கிறோம். இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாங்க சார். இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க சார். ப்ரொவோக் சேனல்ல கேமரா உடச்சி இருந்தாலும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்டேஷனில் பார்ப்போம். ஸ்டேஷனில் இன்டர்வியூ கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை பார்த்துக்கோங்க மக்களே. ஒரு ஆள் இத்தனை பேர்த்த அடிக்கிறேன்னா நீ என்ன பேசணும் தப்பாக இருக்குதுண்ணா. மறுபடியும் அவங்க பின்னாடிலாம் வர்றாங்க அப்படின்னா அப்படியே உன்னை அடிக்கிறதுக்கும் வரல, அட்டாக் பண்ணுறதுக்கும் வரல. இப்போ வரைக்கும் அவங்கள யாருமே அவங்க கேட்ட கோவமாக கேட்குறது கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான், கேமராவை ஏன் உடச்ச? அதுக்கு நின்று பதில் சொல்லிட்டு போங்க, அதை நின்று ஃபேஸ் பண்ணுங்க. பின்னாடி ஓடிட்டு அவங்க அடிக்க வராங்க மக்களே, வெளியே ஓட போகிற மக்களே, எங்கே எக்ஸிட் இருக்குன்னு தெரியல மக்களே. எத்தனை பேர்னு பாருங்க சார், எத்தனை பேர் சேர்ந்து ஏங்க அத்தனை பேர் வராங்கன்னா என்ன நடக்குதுங்கிறதுக்கோசரம் பார்க்கறதுக்கு வராங்க. அவங்களாம் ஒன்றும் அடிக்கிறதுக்குலாம் வரல. நீங்களே வந்து நீங்கள் ஒரு வீர பரம்பரை, ஒரு வீரமான ஒரு ஆளுண்டு வெளியே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த களி கழிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்து? ஒரு ஆளை இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க சார். ஒரு ஆளை இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லை. இந்த வடிவேலு இந்த படத்தை சொல்கிற மாதிரி இந்த மூத்திர சங்கத்தில் போய் அடி வாங்குறது, இந்த ஒவ்வொரு ஏரியாவாக போய் அடி வாங்குறது, இதே வேலையாக தான் வச்சு சுற்றிட்டு இருக்கியான நீ. அப்புறம் என்ன, நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியல் பொழுதுனிக்கும் போய் எங்கேயாச்சும் போக வேண்டியது, என்னத்தையாவது கண்டதையும் பேச வேண்டியது, இல்லை ஏதாச்சும் ஆதாரத்தோட ப்ரூஃபோட நியாயமாக ஒரு கேள்வி கேட்டால் அங்கேருந்து எஸ்கே போய் ஓடி அவங்க மேலேயே மேனிப்புலேட் பண்ணி அவங்க பக்கம் திருப்பி விட்டு அவங்க கேமராவையே உடச்சிட்டு வெளியே ஓட வேண்டியது. அவங்க நீ அடிக்கிறாங்க எப்படியாச்சும் நீ காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. கடவுளே, இப்போ வெளியே எனக்கு கன்ஃபார்ம் தெரியும், நாளைக்கு இல்லை நாளானிக்கு எங்கள் அண்ணன் நான் ஒரு 1 வீக் நான் ஒரு அவுட் ஆஃப் த ஸ்டேஷனில் இருப்பேன்.
1 வீக் சும்மாவே வீடியோ போடுறதில்ல ஒழுங்கா. ஆனால் 1 வீக் கொஞ்சம் ரெகுலராகவே ஒரு 7 days வீடியோஸ் போடுறது ரொம்ப கஷ்டம், உசிதம் இல்லை எனக்கு. ஆனால் ஷேர்ட்டை எங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டு இல்லை எதுக்கு சொல்ல வந்தேன் 1 வீக் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா எங்கள் அண்ணன் அடுத்து ஒரு ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போடுவார். ப்ரொவோக் டிவியில் மக்களே என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு ஆளாக அத்தனை பேர்த்த நான் வந்து தனி ஆளாக நான் வந்து எதிர்த்து நின்னேன். அப்போது என்னோடய திறமைக்காக தான் மக்களே கெஞ்சி. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் பயங்கர ரீச். என் திறமைக்காக தான் என்னை கெஞ்சி ப்ரொவோக் டிவி என்னை கூப்பிட்டாங்க மக்களே. இந்த நடிப்பு அரக்கணும் இல்லைன்னா இன்றைக்கி யூடியூப் சேனலே இல்லை, புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை அப்படின்ட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பார் காற்றுலையே. அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணக்கு நான் இல்லாமல் போயிட்டுனது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் புதுசாக பிரச்சனை ஆரம்பிப்பார், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. கமிஷனர் ஆஃபீஸ் உடனே போகிறேன். போங்க, யார் வேண்டாண்ணா. அது வழி இல்லையா? வழி இல்லைண்ணே, எங்க முட்டு சந்துனே. அது டாக்டரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அண்ணே, வலி ஃபிசியோதெரபிஸ்ட் வலி இல்லை, ஃபிசியோதெரபிஸ்ட் அங்கே இது வலி. அண்ணா நீங்கள் ஒரு வீடியோ போட்டு மக்களுக்கு மனசுக்குள்ளே ஒன்று பண்ணுதில்ல, அதான் வலி. மக்களுக்கு மனசில் வலி வரக்கு காரணமே உங்கள் வீடியோஸ் தான். வலி தெரியாமல் டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் படித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்குள்ளே போய் எங்கே முட்டுச்சந்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்களே. 5 வயசு குழந்தைய கூட விட்டால் எப்படி வெளியே போகணும்னு தெரிஞ்சிருக்கணும். நான் பதட்டத்தில் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கமிஷனர் ஆஃபீஸ் போவோம். முதல்ல வெளியே போகிறக்கே வழி தெரியல, இதில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வேறு ஏன் அப்படின்ட்டு அங்கே இருக்க யாராச்சும் கிண்டல் பண்ணிட போகிறாங்க. நான் போதும் மக்களே, இன்னமும் நான் 5 நிமிஷத்துக்கு ஒரு எஸ்கேப் போய் வெளியே போடுறதா கேம் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. GTA வைஸ் சிட்டியில் பில்டிங்குள்ளே எஸ்கேப் போய் வெளியே வர ஒரு இது இருக்கும், இந்த பாம்லாம் கரெக்டாக வச்சுட்டு அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காருங்க. பில்டிங் ஃபுல்லாக அங்கங்கே போய் பாம்பு போட்டுக்கிட்டு. ஷோ கடவுளே. டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் மீட் மிஸ்டர் மித்தோன். எனக்கு தெரிஞ்சது எங்கள் அண்ணன் இன்ஸ்டாகிராமில் இன்னொரு வார்னிங் வீடியோ போட்டிருக்காரு மாக்கா பாக்கா. அது வேறு இன்னும் சிரிப்பாக இருக்கும். அதுக்கும் ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லுங்கள், அதுக்கும் ரியாக்ட் பண்ணுவோம். டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் மீட் மிஸ்டர் மித்தோன். டாடா பை டாடா பாய்.